ஒரு உலகை கற்பனை செய்யுங்கள். பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையை அருளால் வழிநடத்தும் உலகை. தன் நலம் இல்லாமல் பிறர் நன்மைக்காக வாழ்ந்த ஒருவனை கற்பனை செய்யுங்கள். அதுவே திருவள்ளுவர் பற்றிய கதை. நம்மை என்றும் வழிநடத்தும் ஞான வார்த்தைகள், தலைமுறைகளை கடந்தும் ஒளி வீசும் 1330 குறள்கள், அறத்தையும் அன்பையும் உலகிற்கு சொல்லிய ஒரு புனித குரல். இந்த அமைதியான பயணத்தில் திருவள்ளுவரின் வாழ்க்கை பாதையில் நடப்பீர்கள். ஒரு எளிமையான தமிழ் கிராமத்தில் பிறந்து உலகின் பேரறிஞராக உயர்ந்த உன்னத கதை. உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். இப்போது நாம் ஆரம்பிப்போம். திருவள்ளுவர் அத்தியாயம் 1. இயற்கையின் அருளுடன் ஒரு குழந்தை பிறக்கிறது. மெல்ல உங்கள் கண்களை மூடுங்கள். மெல்ல உங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். காலம் பின் செல்ல ஆரம்பிக்கிறது. பிரகாசமான நகரங்களுக்கும் எலக்ட்ரிக் ஒளிகளுக்கும் முன்பிருந்த ஒரு காலத்திற்கு நாம் செல்ல போகிறோம். ஒரு சிறிய கிராமம், மலைகள் அதன் பின்னணியில் அமைந்துள்ளன. நிலம் பச்சை போர்வை போன்று பறந்துள்ளது. காலையில் பசுமை இலைகள் மென்மையான காற்றில் அசைய, மழை துளிகள் வண்ணமயமான பூக்கள் மீது விழுந்து இசை போல் ஒலிக்கின்றன. ஆனால் புனிதம் நிறைந்தது. அங்குள்ள வாசலில் பூக்கள் தூவப்பட்டிருக்கின்றன. மணப்பொருள்களின் வாசனை வீசுகிறது. ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை தான் நம்மை அறத்திற்கும் அறக்கதைக்கும் வழிகாட்டப் போகும் வள்ளுவர். பூமி அமைதியாக இருக்கிறது. பறவைகள் கூட தங்கள் குரலை அடக்கியுள்ளன. காற்று மென்மையாக வீசுகிறது. அந்த குழந்தை தனது முதல் மூச்சை இழுக்கிறது. அந்த மூச்சில் நிலத்தின் வாசனை, காற்றின் மென்மை, மழையின் சுவை கலந்துள்ளது. அந்த குழந்தை அம்மாவின் கரத்தினால் தாய்மையின் வெப்பத்தை உணர்கிறது. அது கண்களை திறக்கிறது. அது பார்க்கும் முதல் காட்சி அம்மாவின் கண்களில் புனிதமான அன்பு. மரங்களின் பசுமை இலைகள் காற்றில் நடனமாடுவது, மேகங்களின் இடையே ஒளிரும் மழை துளிகள். அந்த குழந்தை அமைதியில் மூச்சை இழுத்து விடுகிறது. அது தூங்கத் தொடங்குகிறது. முன்னோர்கள் சொன்னது போல, புதிய குழந்தை தூங்கும் போது அதன் ஆன்மா பிரபஞ்சத்துடன் பேசுகிறது. அந்த தூக்கம் கனவுகளின் தொடக்கம். அறத்திற்கான பயணத்தின் முதல் அடி. வளர்வில் இயற்கையாசிரியராகிறது. நாட்கள் கடக்கின்றன. பசுமை நிலத்தில் கதிர்கள் வீசுகின்றன. மழை எப்போதும் கிராமத்திற்கு வாழ்வை தருகிறது. வள்ளுவர் சிறுவனாக வளர வேண்டும் என்ற போது அவன் இயற்கையை தான் முதல் ஆசிரியராக ஏற்கின்றான். காற்றின் வீச்சு அவனுக்கு ஒரு பாடம் சொல்கிறது. எல்லாம் நிலையற்றது. உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். அதை உனக்கு ஏற்றபடி நடத்திக்கொள். மழை சொட்டுகள் அவனுக்கு சொல்கின்றன, சிறு சிறு செயல்கள் கூட பெரிய மாற்றங்களை செய்யும். நதியின் ஓசை அவனுக்கு பாடம் சொல்கிறது. வாழ்க்கை நேராக ஓடாது, ஆனால் கடைசியில் கடலை அடையும். வள்ளுவர் மண்ணை கையில் எடுத்து அதன் வாசனை உணர்கிறான். அவன் மனதில் எண்ணம் வருகிறது, இந்த மண் போல நான் அனைவருக்கும் பயன் தர வேண்டும். மண்ணை போல பணிவுடன் இருக்க வேண்டும். அவன் காலை நேரங்களில் அந்த பசுமை மேடுகளில் ஓடிக்கொண்டு நதியின் பக்கத்தில் அமர்ந்து நட்சத்திரங்களுடன் பேசுவான். முதல் தியானம். ஒரு இரவு அவன் வானத்தை நோக்கி உட்கார்ந்தான். நட்சத்திரங்கள் வானில் ஜொலிக்கின்றன.
மெல்ல காற்று அவனது முகத்தில் தீண்டுகிறது. நதியின் ஓசை மென்மையாக ஒலிக்கிறது. அவன் கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் உடலும் மனதும் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக கலக்கிறது. அவன் கேட்கிறான், இந்த உலகில் நம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அந்த காற்று அவனுக்கு சொல்கிறது, அறமாக வாழ்ந்தாலே போதும், பிறருக்கு பயன் தரும் வாழ்வுதான் பெரிய வாழ்வு. பழங்குடி மக்களிடம் அறம் கற்றல். வள்ளுவர் நாட்களோடு பழங்குடி மக்களிடம் பழகினான். அவர்கள் மரங்களை வளர்த்தல், மண்பானைகள் உருவாக்குதல், நதியில் மீன் பிடித்தல், அவை அனைத்தையும் கவனித்தான். ஒரு நாள் அவன் கேட்டான், ஏன் நீங்கள் மரங்களை இந்த அளவுக்கு அன்புடன் வளர்க்கிறீர்கள்? அவர்களில் ஒருவர் மென்மையாக கூறினார், மரம் தன்னால் தான் வாழ்வதில்லை, பிறருக்காக வாழ்கிறது, அதுவே அறம். அந்த வார்த்தைகள் வள்ளுவரின் உள்ளத்தில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டன. அவனது தியானம் மேலும் ஆழமானது ஆனது. விண்மீன் அறம் பிறக்கும் சிறு சுடராய். அவன் கண்களில் வெளிச்சம் தோன்றுகிறது. அவன் எண்ணம் தெளிவடைகிறது. நான் என் வாழ்வை அறத்திற்காகவே அர்ப்பணிக்க வேண்டும். நான் பிறர் நலனுக்காகவே வாழ வேண்டும். நடவடிக்கைகள் மெதுவாக அவனை முனிவராக ஆக்கிய கதை இங்கே ஆரம்பிக்கிறது. இயற்கையின் மாணவன். காற்றின் இசையை கேட்டுக்கொண்டு உங்கள் மனதை அமைதிக்குள் அழைத்துச் செல்லுங்கள். இப்பொழுது நாம் திருவள்ளுவரின் இளமை நாட்களை பார்ப்போம். பசுமை நிலத்தின் மடியில் வளர்ச்சி. வள்ளுவர் இளம் பருவம் அடைந்தான். அவன் காலையில் விழிக்கும் போது பூமியின் வாசனை அவனை வரவேற்கும். மழை தொடர்ந்து பொழிகின்றது. மண் நனைந்து அதன் வாசனை பசுமையாக காற்றில் கலக்கின்றது. அவன் விழித்தவுடன் வெளியே ஓடி சென்று அந்த மண்ணை விரல்களில் நனைத்துக் கொள்கிறான். அவன் பசுமை நிலத்தை கடந்து ஓடுகிறான். அவன் கால்கள் மண்ணில் தடம் பதிக்கின்றன. அவன் கால் தடங்களை பின்தொடர்ந்து சிறு பறவைகள் நடமாடுகின்றன. அந்த நிலம் அவனுக்கு முதலாவது பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீ எதையும் உடமையாக்க முடியாது, ஆனால் நீ அனைத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு கடமையுடன் இருக்க வேண்டும். வள்ளுவர் இந்த கடமையை மனத்தில் பதித்துக் கொள்கிறான். நீர்நிலை நதியின் ஓசை வாழ்வின் பாடம். நதி வள்ளுவருக்கு ஒரு நண்பனைப் போல. அவன் தினமும் அந்த நதி ஓரத்தில் உட்கார்ந்து அதன் ஓசையை கேட்டுக்கொள்கிறான். நதி அவனிடம் பேசுகிறது என்று அவன் உணர்கிறான். நதி சொல்கிறது, நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் அனைவருக்கும் பயன் தருவேன். அதுதான் என் இயற்கை. நீயும் உன் வாழ்வை அப்படி ஓட்டிக்கொள், எதிர்பார்ப்பின்றி நன்மை தரும் விதத்தில். வள்ளுவர் ஆழ்ந்து நதி ஓசையை கேட்கிறான். அவனது மனம் அமைதியாகிறது. மரங்களின் கற்பித்தல். மழை அடங்கும் பிறகு வள்ளுவர் மரங்கள் நிறைந்த காடு அருகே செல்கிறான். அங்கு அவன் நிழலில் அமர்கிறான். அந்த மரங்களை பார்த்து அவன் நினைக்கிறான், மரம் எதற்காக வாழ்கிறது? மரத்தின் ஒவ்வொரு கிளையும் சொல்கிறது, நாம் நிழலை தருகிறோம், நாங்கள் பலனை தருகிறோம், நாம் பிறருக்காக வாழ்கிறோம், நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் அறம். வள்ளுவர் மரத்தின் கீழே அமர்ந்து மரத்தின் இலைகள் காற்றில் அசைவதை பார்த்து கொண்டு அவன் மனதிலே ஒரு உறுதி பிறக்கிறது. நான் இந்த உலகத்திற்கு நிழலாக இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்திற்கு நன்மை தரும் மரமாக இருக்க வேண்டும். பழங்குடி மக்களிடம் கற்றல். வள்ளுவர் வனவாசிகளுடன் பழகினான்.
அவர்கள் வாழ்வை அவன் கவனித்தான். அவர்கள் பசுமை நிலங்களில் பணி செய்யும் விதம், அவர்கள் மண்பானைகளை உருவாக்கும் விதம், அவர்கள் பூமியையும் நதியையும் மரத்தையும் தாயாக மதிக்கும் முறை, இவை அனைத்தும் வள்ளுவருக்கு பாடமானது. அவனை ஒரு முதியவர் பார்வையிட்டார். அவர் மென்மையாக சொன்னார், குழந்தா, வாழ்வில் எதையும் தன்னாலம் கருதி செய்தால் அது நஷ்டமே தரும். மட்டும் பிறருக்கு பயன் தரும் வாழ்வே சிறந்த வாழ்வு. நீயும் அந்த வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். வள்ளுவர் அந்த வார்த்தைகளை தனது இதயத்தில் பதித்துக் கொள்கிறான். வானம் தந்த வாக்குறுதி. ஒரு இரவு வள்ளுவர் வானத்தை நோக்கி அமர்ந்தான். நட்சத்திரங்கள் ஜொலித்தன. அவனது கண்கள் அந்த நட்சத்திரங்களின் ஒளியை பார்த்து ரசித்தன. அவன் ஒரு எண்ணத்தில் ஆழ்ந்தான். நட்சத்திரங்கள் எதற்காக ஜொலிக்கின்றன? அவை எதையும் எதிர்பார்க்கின்றனவா? அவை தன்னலமின்றி ஜொலிக்கின்றன. நானும் அப்படியே ஜொலிக்க வேண்டும். என் வாழ்வில் பிறருக்கு ஒளி தரும் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அந்த இரவு வள்ளுவர் மனதில் அறத்திற்கான விதை ஊன்றியது. அவன் உறுதி கொண்டான். நான் என் வாழ்வை அறத்திற்காகவே அர்ப்பணிக்கிறேன். அத்தியாயம் 3. அறத்திற்கான முதல் படி தன்னை அறிதல். நாம் வள்ளுவரின் மனதுக்குள் பயணம் செய்ய போகிறோம். அவன் தன்னை பற்றியும் தனது வாழ்வின் பாதையையும் அறத்திற்கான தனது முதல் அடியை எடுக்க தயாராகின்ற போது தன்னைத்தான் முதலில் அறிதல். வள்ளுவர் இளமையில் அடைந்த வயதில் ஒரு நாள் காலையில் விழித்து வெளியே சென்றான். பரந்த நிலம், பசுமை, மழை துளிகள் கொண்ட வானம், மென்மையான காற்றின் இசை, இவை அனைத்தும் அவனை வரவேற்றன. அவனது மனதில் ஒரு கேள்வி தோன்றியது. நான் யார்? அவன் நதிக்கரையை நோக்கி நடந்தான். நதி ஓசையோடு சொன்னது போல இருந்தது, நீ தன்னையே முதலில் அறிய வேண்டும். உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் போது உன் செயலில் அறம் பிறக்கும். வள்ளுவர் அந்த வார்த்தைகளில் ஆழ்ந்தான். நதியின் ஓசை அவனது உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பித்தது. நீர்நிலை நதியின் பிரதிபலிப்பு உள்ளத்தை பார்க்கும் கண்ணாடி. அவன் நதியின் பக்கத்தில் அமர்ந்து அந்த நீரில் தனது முகத்தை பார்த்தான். அந்த பிரதிபலிப்பில் அவன் தன்னையே பார்த்தான். முகம் சாதாரணமாயிருந்தாலும் அவனது கண்களில் ஒளி ஜொலித்தது. அவன் முகத்தில் அமைதி காணப்பட்டது. அவன் நினைத்தான், இதுதான் என் தோற்றம். ஆனால் என் உள்ளம் என்ன சொல்கிறது? என் உள்ளத்தின் உண்மை என்ன? அவன் கண்களை மூடி தியானம் செய்தான். அவன் உள்ளத்துக்குள் சென்றான். அந்த அமைதியில் அவன் தனது குறைகளை, பலங்களை பார்த்தான். மரம் சொன்னது, தன்னலம் இன்றி தழைப்பது அறம். அவன் மீண்டும் பழைய மரத்தின் கீழே அமர்ந்தான். மரம் அவனிடம் சொன்னது போல இருந்தது, நீ உன்னுடைய உள்ளத்தை முதலில் அறிந்தால் அதுவே பிறருக்கு சாந்தி தரும் பேராக மாறும். மரம் தன்னலமின்றி நிழல் தருகிறது. நீயும் உன் நிழலை பிறருக்கு வழங்கும் வழியை தேடு. வள்ளுவர் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்தான். வானத்தை நோக்கி தன்னை அறிந்தான். ஓரிரவு வள்ளுவர் தனியாக அமர்ந்தான். நட்சத்திரங்கள் வானில் ஜொலித்தன. வானத்தின் பறந்து விரிந்த அழகு அவனை வியப்படை செய்தது. அவன் மனதில் எண்ணம் தோன்றியது, இந்த வானம் எல்லாவற்றையும் ஒளி கொண்டிருக்கிறது. நான் அந்த வானம் போல இருக்க விரும்புகிறேன். அனைவரையும் அன்பு, கருணை, அறம் ஆகியவற்றால் மறைக்க வேண்டும். அவன் மனத்தில் உறுதி பிறந்தது. நான் தன்னையே முழுமையாக அறிந்து பிறருக்காக வாழ்வேன். தன்னைத்தானே அடக்கி அறம் நடைமுறை.
வள்ளுவர் தினமும் தன்னை அறிந்து தன்னுடைய உணர்வுகளை அடக்க பழகினான். அவன் சொற்களில் செயல்களில் பொறுமை, அன்பு, கருணை பாய்ந்தது. அவன் கிராம மக்களிடம் சொன்னான், நம்மை அறிந்தால் நம்மால் பிறருக்கு பயன் தரும் செயல்களை செய்ய முடியும். அறம் எங்கிருந்து பிறக்கிறது என்று உன்னுடைய உள்ளம் உனக்கு சொல்கிறது. அந்த வார்த்தைகள் மக்களின் மனதில் பதிந்தன. அவர் சிறிது சிறிதாக வள்ளுவரை நன்னடி வழிகாட்டி என மதிக்க ஆரம்பித்தனர். அறத்திற்கான முதல் நடை தன்னை அறிந்தவனின் வாழ்வு. வள்ளுவர் தன்னை அறிந்து பிறருக்காக வாழ ஆரம்பித்தான். அவன் குறைகள், ஆசைகள் அனைத்தையும் தவிர்த்தான். அவன் உண்ணும் உணவிலும் எளிமை, அவன் சொற்களில் கருணை, அவன் செயல்களில் நன்மை மட்டுமே இருந்தது. அவன் வாழ்வு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறியது. மக்கள் வள்ளுவரை நோக்கி வரத் தொடங்கினர். நீ எங்களை நல்வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும். வள்ளுவர் மென்மையாக சொன்னான், நீங்கள் உங்களையே அறிந்தால் அறம் உங்கள் செயல்களில் மலரும். அத்தியாயம் 4. வள்ளுவர் அறத்திற்கான முதல் உளவியல் சிந்தனைகள். காற்றின் இசை உங்கள் காதில் ஒலிக்கிறது. வள்ளுவரின் சிந்தனை உலகுக்குள் நம் பயணம் தொடர்கிறது. மனதை உளவியல் பார்வையில் அறிதல். வள்ளுவர் தன்னை அறிந்து பிறகு அவன் மனதை மேலும் ஆழமாக பார்க்க ஆர்வம் கொண்டான். அவன் தினமும் காலை நிலத்தின் வாசனை, காற்றின் இசை, நதியின் ஓசை கேட்டுக்கொண்டு தியானம் செய்தான். ஒரு நாள் வள்ளுவர் தன்னிடம் கேட்டான், என் மனம் ஏன் சில நேரங்களில் அமைதி இழக்கிறது? மாறி மாறி எண்ணங்கள் ஓடுவது ஏன்? அவன் கண்களை மூடி தன்னுடைய உள்ளத்துக்குள் பயணிக்க ஆரம்பித்தான். அவன் தனது ஆசைகளை பார்த்தான். அவன் தனது கோபத்தை பார்த்தான். அவன் தனது பொறாமையை பார்த்தான். அவனது உள்ளம் சொன்னது, இவை அனைத்தும் ஒரு காலையில் பிறக்கின்றன, ஒரு மாலை மறைகின்றன. நீ அவற்றை பார்ப்பதிலும் அதிகமாக அவற்றை கடந்து செல்ல கற்றுக்கொள். மனதின் இயல்பு காற்றின் போக்கு போல. வள்ளுவர் ஒரு மலை உச்சிக்கு ஏறி அமர்ந்தான். அங்கு வீசும் காற்றை உணர்ந்தான். அவன் மனதில் ஒரு உண்மை பிறந்தது. மனமும் இதே போல, காற்றைப் போல பல்வேறு திசைகளில் ஓடும். ஆனால் அவனை கட்டுப்படுத்த வேண்டியது என் கடமை. அவன் தன்னுடைய உணர்வுகளை கவனிக்க ஆரம்பித்தான். ஒரு கோபம் வரும்போது அவன் அதை புனித காற்றின் ஆட்டம் போல பார்த்தான். ஒரு ஆசை எழும்போது அவன் அதை மழையின் சொட்டாய் பார்த்தான். வந்துவிட்டு மறையும். அவன் அந்த உணர்வுகளை எதிர்த்து போராடவில்லை. அவன் அதை புரிந்து கொண்டான், விட்டுவிட்டான். உணர்வுகளை எழும்போதே தீர்க்கும் ஞானம். ஒரு மாலை நேரம் வள்ளுவர் நதி ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு பறவை தன் சிறகுகளை விரித்து வானில் பறந்ததை பார்த்தான். அவன் மனதில் உண்மை ஒளி வந்தது. உணர்வுகளும் பறவைகள் போல் அவை வரலாம், செல்லலாம். நான் அவற்றை விரட்டி ஓடுவதில்லை, பிடித்து வைத்திருக்க மாட்டேன். அவன் தன்னுடைய மனதை விரிவாக பார்க்க பழகினான். அவன் தினமும் தியானத்தில் அமர்ந்தான். அவன் மனத்தின் வீச்சுகளை வாசிப்பவன் ஆனான். மக்களுக்கு மனம் குறித்து சொல்லுதல். வள்ளுவரை மக்கள் நாடி வந்தனர். நாங்கள் எவ்வாறு
நம் மனதை அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியும். வள்ளுவர் மென்மையாக சொன்னான், உங்கள் மனம் ஓடும் நதியைப் போல அதை எதிர்த்து நீந்த வேண்டாம். அது பாருங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அது அமைதியாகும். மக்கள் வள்ளுவரின் வார்த்தைகளை மனதில் பதித்தனர். அவர்கள் தினமும் தியானம் செய்ய ஆரம்பித்தனர். அறத்திற்கான உளவியல் பாதை ஆரம்பம். வள்ளுவர் மனத்தின் தன்மையையும் அதில் எழும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறத்தை வாழ்வதற்கான ஆரம்பமாகவே வைத்தான். அவன் சொன்னான், நீ தன்னுடைய மனதை அறிந்தால் உன் செயல்கள் அறமாக மாறும். அறம் என்பது உன் உள்ளத்திலிருந்து பிறக்கும். அவன் மக்களிடம் பாடம் கற்பித்தான். மௌனம், தியானம், மனதின் அமைதி ஆகியவை அறத்தின் வேர்கள் என்பதை அத்தியாயம் 5 அறத்திற்கான வாழ்வில் முதற்படி செயல்கள். வள்ளுவர் தன்னை அறிந்து மனத்தின் சுழற்சியை புரிந்து கொண்டு இப்போது தனது வாழ்வில் அறத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அறத்தின் விதை முதல் செயலில் மலர்கிறது. ஒரு காலை வள்ளுவர் நதி பக்கம் நடந்தான். அவன் தினமும் போல் அந்த நதியின் ஓசை கேட்டுக்கொண்டு மண்ணின் வாசனை கொண்டு மூச்சை இழுத்தான். அந்த நாள் அவனுக்கு இனிதான ஒரு தெளிவு தந்தது. அறம் என்னும் விதை உள்ளத்தில் விதைக்கப்பட்டு விட்டது. இப்போது அதை காப்பது என் கடமை. அதை மலர செய்ய வேண்டியது என் செயல். அவன் அதற்கான முதல் செயல்களை தொடங்கினான். பசுமை நிலத்திற்கு சேவை. வள்ளுவர் அந்த பசுமை நிலத்துக்கு சென்று மண் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் சொன்னான், மண்ணோடு சேர்ந்தே வாழ்வேன். அறமண்ணிலிருந்து வளர வேண்டும். அவன் மரங்களை வளர்த்தான். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு துளை மண்ணும் அவனுக்கு புனிதமானதாக இருந்தது. மரம் வளர்ந்ததும் அது நிழலை வழங்கியது. அந்த நிழலில் குழந்தைகள் விளையாடினார்கள். மக்கள் தங்கினர். வள்ளுவர் பார்வையில் ஒரு புனித மகிழ்ச்சி. நீர்க்கரையை பாதுகாத்தல். நதியின் கரை எப்போதும் வள்ளுவருக்கு பாடம் சொல்லும் இடம். ஒரு முறை மழை பெரிதாக பெய்ததால் நதி கரையை பறித்து விட்டது. வள்ளுவர் தன் கிராம மக்களுடன் சேர்ந்து கரையை பழையபடி பழுது பார்த்தான். அவன் சொன்னான், நதி வாழ்வதற்கு கரை வேண்டும். நாம் அந்த கரையை காக்க வேண்டும். அது அறம். அவன் செய்த செயல் மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பூக்கள் பிறர் நலனுக்காக செயல்பாடு. வள்ளுவர் தினமும் மக்களை பார்த்தான். யாருக்கு என்ன தேவை என்பதை கவனித்தான். அவனது இடத்தில் பசுமை மரங்கள் வளர்த்தான். பழங்கள் இலவசமாக அனைவருக்கும் வழங்கினார். ஒரு முதியவர் பசுமை நிழலில் அமர்ந்து வள்ளுவரை பார்த்து சொன்னார், நீ உண்மையில் அறம் என்ன என்பதை காட்டுகிறாய். வள்ளுவர் மென்மையாக சிரித்தான். அவன் சொன்னான், நான் செய்யும் எதுவும் பெரியது அல்ல. நான் இந்த நிலம் செய்வதை மட்டும் செய்கிறேன். நீங்கள் அதிலிருந்து நன்மை பெறுவதுதான் மகிழ்ச்சி. மக்களுக்கான அறிவுரை. மக்கள் வள்ளுவரிடம் வந்து கேட்டனர், எப்படி நாங்களும் அறத்தில் வாழ முடியும்? வள்ளுவர் சொன்னான், உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிறருக்கு நன்மை தருகிறதா என எண்ணுங்கள். அதுவே அறம். அவன் உபதேசங்கள் கிராமம் முழுவதும் பரவின. அவன் சொற்கள் புனித நூல்களாக நினைக்கப்பட்டன.
சூரியன் அறம் வாழ்வில் சாத்தியமா? ஒரு நாள் வள்ளுவர் தனக்குள் கேட்டான், நான் வாழும் ஒவ்வொரு நாளும் அறமாக இருக்க முடியுமா? அவன் நினைத்தான், நான் முயற்சி செய்கிறேன், அது போதும். அறம் முயற்சியில்தான் பிறக்கிறது. அத்தியாயம் 6. வள்ளுவர் மக்களுக்கு நல்வழி காட்டும் ஒளி. வள்ளுவரின் வாழ்க்கை இனி மற்றவர்களின் வாழ்வில் ஒளி வீச ஆரம்பிக்கிறது. அவன் சொற்கள், செயல்கள் மக்களுக்கு நல்வழி காட்டும் ஒரு ஜோதி போல மாறுகிறது. மக்கள் அவரை நாட ஆரம்பிக்கிறார்கள். காலம் கடக்கிறது. வள்ளுவர் செயல், தன்னலம் இல்லாத பண்பு, அவன் சொற்களில் கருணை, இவை கிராமத்தில் மட்டுமல்ல, சுற்றியுள்ள கிராமங்களிலும் புகழை பெருக்கும். மக்கள் வள்ளுவரை நாடி வர ஆரம்பிக்கிறார்கள். நீர்பந்தல் அமைக்கும் இடத்தில் மரம் நிழலில் அவன் அமைதியாக அமர்ந்திருப்பான். மக்கள் வந்தார்கள். முற்றிலும் எளிமையான கேள்விகள் கேட்கிறார்கள். எப்படி நாங்கள் நம் குடும்பத்தில் அமைதி கொண்டு வரலாம்? எப்படி தண்டனை இல்லாமல் குழந்தைகளை வளர்க்கலாம்? எப்படி பிறருக்கு உதவுவது? வள்ளுவர் மென்மையாக புன்னகையுடன் சொல்வான், நீங்கள் செய்யும் செயல்கள், சொல்வது, கூட நினைப்பது கூட பிறருக்கு நன்மை தருமா என்று பார்த்தால் போதும். அதுதான் அறம். அதுதான் உங்கள் குடும்பத்தின் அமைதி. முன்னுதாரணமாக வாழ்வு. வள்ளுவர் சொல்வது மட்டுமல்ல, அவன் வாழ்வும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் ஆகிறது. அவன் தன்னுடைய வாழ்வில் எளிமையாயிருந்தான். அவன் உண்ணும் உணவெல்லாம் இயற்கையோடு இணைந்தது. அவனுடைய மண்ணின் வண்ணம் போன்றது. அவன் சொற்கள் மழை சொட்டுகள் போல் நெஞ்சை நனைத்தவை. மக்கள் வள்ளுவரிடம் வந்த பின்பு அவர்களது மனம் அமைதி அடைந்தது. அவர்களின் சிரிப்பு மீண்டும் மலர்ந்தது. அவர்களின் உறவுகள் வலுவானது ஆனது. நண்பர்கள், பகைவர்கள் இல்லாத வாழ்வு. ஒரு நாள் வள்ளுவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் எல்லாரையும் ஒன்றாகவே பார்க்கிறீர்கள். நண்பன், பகைவன் என்ற வேறுபாடு உங்களுக்கு இல்லை போல. வள்ளுவர் மென்மையாக சிரித்தான். அவன் சொன்னான், வானம் மழை பொழிக்கும் போது நல்லவரையும் கெட்டவரையும் பிரிக்குமா? அது அனைவரையும் ஒரே மாதிரி நினைக்கும். அறம் என்பது அந்த மழை போல, அது எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை. அந்த வார்த்தைகள் மக்களின் இதயத்தில் பதிந்தன. கடல் மக்களுக்கான அறப்பாடங்கள். வள்ளுவர் மக்களிடம் அடிக்கடி சொல்வார், நீங்கள் கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிறர் நன்மைக்காக வாழும் ஒவ்வொரு செயலிலும் கடவுள் இருக்கிறான். அதுதான் அறத்தின் அடிப்படை. அவன் சொற்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. மக்கள் தினமும் தங்களது வாழ்வில் சிறு சிறு நன்மைகள் செய்ய ஆரம்பித்தனர். ஒருவர் மறுபொருள் இல்லாமல் மற்றவருக்கு தண்ணீர் தரும்போது அவர் மனதில் வள்ளுவரின் வார்த்தை ஒலித்தது, நல்ல செயல் கடவுளை பார்க்கும் வழி. வள்ளுவரின் சொற்கள் நூலாக பிறக்க ஆரம்பிக்கின்றது. மக்கள் வள்ளுவரிடம் கேட்டனர், நீங்கள் சொல்லும் இவையெல்லாம் எங்கள் பிள்ளைகள் அறிய வேண்டும். நீங்கள் அதை எழுதி வைத்தால் நன்மை. வள்ளுவர் பெருமிதம் கொள்ளவில்லை.
அவன் சொன்னான், நான் சொல்லுவதெல்லாம் உலகம் சொல்லும் உண்மை. அதை எழுதிவிடுவது என் கடமை. அவன் தினமும் தன் சொற்களை பால் லீவில் எழுத ஆரம்பித்தான். அந்த வார்த்தைகள் திருக்குறள் என்ற ஒலி நூலாக உருவாக ஆரம்பித்தது. மாலை ஒலி பரவ ஆரம்பிக்கிறது. வள்ளுவரின் வார்த்தைகள், அவனது செயல்கள், அவன் எழுத்துக்கள், இவையெல்லாம் கிராம எல்லையை கடந்தும் பரவின. மனிதர்கள் தூரத்திலிருந்து வந்து அவனது அறிவுரைகளை கேட்டனர். அவன் வீடு மன்னர்களின் அரண்மனையிலும் பேசப்பட்ட இடமாக மாறியது. வள்ளுவர் மெல்ல உலகில் ஒளி பரப்பும் ஒரு நட்சத்திரமாக மாறிக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 7. திருக்குறள் பிறப்பும் மக்களின் ஆனந்தமும். வள்ளுவரின் வார்த்தைகள் இப்பொழுது மெல்ல நூலாக வடிவமெடுக்கின்றது. அவனது உள்ளத்திலிருந்து எழுந்த ஒளி உலகை நன்மை வழியில் நடத்த ஒரு ஜோதி ஆகிறது. திருக்குறளின் முதல் எழுத்து. ஒரு மாலை நேரம் வள்ளுவர் தனது கடலில் காண்பதை போன்று பரந்த உள்ளத்துடன் அமர்ந்தான். அவன் முன்பாக பாம் லீஃப் தாள்கள் ஒரு கூர்மையான எழுத்து கருவி இருந்தது. அவன் கண்கள் வானத்தை பார்த்தன. வானம் சொல்லும் உண்மைகளை தான் எழுதப் போகிறான் என உணர்ந்தான். மென்மையாக அவன் தாளில் முதல் வரியை எழுத ஆரம்பித்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த வரியை எழுதும்போது அவன் உள்ளம் ஆனந்தத்தில் நிரம்பியது. அவன் உணர்ந்தான், இது என் சொல் அல்ல, இது உலகத்தின் உண்மை, அதை சொல்லும் என் கடமை. ஒவ்வொரு குறளும் ஒரு ஒளிக்கதிர். வள்ளுவர் தினமும் காலையில் எழுந்து தியானம் செய்தான். அவனது உள்ளத்தில் எழும் உண்மைகள், அவனது வாழ்வில் கற்ற பாடங்கள், அவன் உலகை பார்த்த ரசனை, இவை அனைத்தும் குறள்களாக வடிவம் பெற்றன. ஒவ்வொரு குறளும் பிறர் நலன் கருதி, ஒவ்வொரு குறளும் உலகத்தின் நன்மைக்காக. அவன் ஒரு குறளை எழுதும்போது அவன் உள்ளம் தெளிவாகும். அவன் ஒரு குறளை முடித்ததும் அவன் முகத்தில் அமைதி மலர்ந்தது. மக்கள் திருக்குறளை கேட்க ஆவலுடன் வருகின்றனர். வள்ளுவரின் குறள்கள் எழுந்த செய்தி கிராமங்களில் பரவியது. மக்கள் வந்தார்கள். வள்ளுவரே, எங்களுக்கும் உங்கள் குறளை வாசித்து சொல்லுங்கள். வள்ளுவர் மென்மையாக குறள்களை வாசித்து சொன்னான். மழை பற்றிய குறள்கள், அறம் பற்றிய குறள்கள், அன்பு பற்றிய குறள்கள். மக்களின் முகங்களில் ஆனந்தம் மலர்ந்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தைகள் நம் மனதை பரிசுத்தமாக்கின்றன, நம் வாழ்வில் ஒளியை வீசுகின்றன. கடல் திருக்குறள் வாழ்வின் ஒளி. வள்ளுவர் குறள்களில் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து கூறினான். நடத்தை, அன்பு, நண்பு, குடும்பம், கடமை, சமூக சேவை. அவன் கூறியது எளிமையாக இருந்தது, ஆனால் அதில் ஆழமான ஞானம் இருந்தது. மக்கள் அந்த குறள்களை மனதில் பதித்தனர். அவை அவர்களின் வாழ்வில் வழிகாட்டும் ஒளியாக மாறின. திருக்குறளின் பிறப்பு ஒரு புனித நிகழ்வு. வள்ளுவர் குறள்களை பால்ம் லீஃப் தாள்களில் அழகாக எழுதி வைக்க ஆரம்பித்தான். அவை நூலகங்களிலும் ஆசிரமங்களிலும் பரவின. மக்கள் அது திருக்குறள் என்றொரு புனித நூல் என மதிக்க ஆரம்பித்தனர். அது ஒரு நூல் மட்டுமல்ல, அது வாழ்வின் ஒளி, அது மனிதநேயம் சொல்லும் ஒரு நூல் என மக்களால் கருதப்பட்டது. அவனது நாமம் மண்ணில் மட்டுமல்ல, மனிதர் உள்ளங்களிலும் நிலைத்தது. பகல் மாலை மக்களின் ஆனந்தம்.
திருக்குறள் புனித நூலாக பிறந்தது. மக்கள் தினமும் அந்த குறள்களை ஓதினர். அவர்கள் மனதில் அமைதி, அவர்கள் உறவுகளில் அன்பு, அவர்கள் செயல்களில் அறம் மலர்ந்தது. மக்கள் சொன்னார்கள், வள்ளுவரே, நீங்கள் உலகிற்கு கொடுத்த ஒளி எங்களுக்கு நித்திய ஒளி. வள்ளுவர் மென்மையாக சொன்னான், இந்த ஒளி என் ஒளி அல்ல, இது உலகத்தின் ஒளி. நான் அதை சொல்ல வந்தேன். அத்தியாயம் 8. திருவள்ளுவர் வாழ்வின் சாந்தி, தன்னலமற்ற பெருமை. நாம் திருவள்ளுவரின் வாழ்வின் இறுதி பருவத்துக்குள் பயணம் செய்ய போகிறோம். அவன் வாழ்வில் மலர்ந்த சாந்தி, தன்னலமற்ற பெருமை, மனித நேயம் பற்றி பார்ப்போம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அறமாக மலர்கிறது. வள்ளுவர் காலையில் எழும்போது மழை நனைத்த நிலத்தின் வாசனை, காற்றின் மென்மை, வானத்தின் பரவல், இவை அனைத்தும் அவனை மீண்டும் ஒளிபாதைக்கு அழைத்தன. அவன் ஒவ்வொரு நாளும் தனது வாழ்க்கையில் குறள்கள் மட்டுமல்ல, அறத்தின் செயல்களையும் விரிந்த அளவில் செய்ய ஆரம்பித்தான். அவன் பசுமை நிலத்தில் விதைகளை விதைத்தான். அவன் தண்ணீரை பஞ்சம் பாதிக்கப் போகும் இடங்களில் கொண்டு போய் தந்தான். அவன் வறுமையில் வாடும் மக்களுக்கு உணவு வழங்கினான். அவனது வாழ்வில் ஒவ்வொரு செயலும் பிறர் நன்மைக்காகவே இருந்தது. தன்னலமற்ற பெருமை, உயர்வு இல்லாத உயர்வு. ஒரு நாள் வள்ளுவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் இன்று உலகம் முழுவதும் அறம் பேசப்படும் மனிதராக உயர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் பெருமை ஏன் இல்லை? வள்ளுவர் மென்மையாக சிரித்தான். அவன் சொன்னான், நான் எதையும் சுயமரியாதை கருதி செய்யவில்லை. இது என் கடமை. நான் பெருமை கொள்ளும் இடமில்லை. மண்ணும் நதியும் பெருமை கொள்ளுமா? அவை நமக்கு பயன் தரும் புனிதங்கள் மட்டுமே. அந்த வார்த்தைகள் மக்கள் மனதில் பதிந்தன. மலர் மக்கள் வள்ளுவரை கடவுளாய் மதிக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் வள்ளுவரை கடவுளாக மதிக்க ஆரம்பித்தனர். அவனது புகழ் மன்னர்கள் அரண்மனை வரை சென்றது. ஆனால் வள்ளுவர் எப்போதும் எளிமையாக இருந்தான். அவன் சொன்னான், நீங்கள் என்னை கடவுள் என்று நினைத்தால் அறம் என்னும் கடவுளை மறந்து விடுவீர்கள். நான் ஒளி காட்டும் வெளிச்சம் மட்டுமே. ஒளி இறைவன் சொந்தம். மக்கள் வள்ளுவரின் அந்த எளிமையை மேலும் மதிக்க ஆரம்பித்தனர். வாழ்வின் இறுதி பருவம், சாந்தி நிறைந்த வாழ்வு. வள்ளுவர் வாழ்வின் இறுதி பருவம் சென்றது. அவன் வயதானாலும் அவனது கண்களில் சாந்தி மலர்ந்தது. அவன் தினமும் மரநிழலில் அமர்ந்தான். மக்கள் வந்து குரல்களை கேட்டனர். அவன் குரல்களை வாசித்தான். அவை அவர்களின் இதயத்தில் ஒளி வீசியது. அவன் சொன்னான், மனிதன் தன்னுடைய கடமையை அறிந்து செய்யும் வரை அவனது வாழ்க்கை ஒரு சாந்தி நிறைந்த பயணமாகும். அறத்தின் ஒளி நித்தியமாக வாழும். வள்ளுவர் தன்னுடைய கடமையை முடித்தான். அவன் இறுதி நாளில் சொன்னது, நான் பிறந்தது அறம் பேச, நான் இறப்பது அறத்தை விட்டு விலகவில்லை. அறம் நித்தியம், அறம் வாழும் வரை நான் வாழ்வேன். அவன் பிரிந்த பின் அவனது குரல்கள் எந்நாளும் புதியதாகவே பேசப்பட்டன. அவன் வார்த்தைகள் மனித மனங்களில் ஒளியாக மாறின. அவன் வாழ்ந்தது நித்தியமாயிருந்தது, உயிரின் நித்தியம், காலம் கடந்த ஒளி. நாம் இப்பொழுது வள்ளுவரின் உயிரின் நித்தியத்தை, அவன் வார்த்தைகள் எவ்வாறு காலம் கடந்தும் உலகம் முழுவதும் ஒளி வீசியது என்பதை பார்க்கப் போகிறோம். அவன் பிரிந்த பின் மக்களின் மனங்களில் வாழும் ஒளி. வள்ளுவரின் உடல் விலகினாலும் அவன் சொல்லிய குரல்கள் மக்களின் மனங்களில் நிலைத்தன. ஒவ்வொரு முறையும் கிராமத்தில் ஒருவர் பிறர்
நலனுக்காக ஒரு செயல் செய்தால் அவர்கள் கூறுவார்கள், வள்ளுவர் சொன்ன அறம் இதுதான். புதிய தலைமுறைகள் பிறந்தன. வள்ளுவரை நேரில் பார்த்தவர்கள் மறைந்தனர். ஆனால் அவரின் குரல்கள் புதிய உயிர் பெற்றவை போல் பேசப்பட்டன. குரல் உலகம் முழுதும் பரவியது. காலம் கடந்து வள்ளுவரின் குரல் பாம்பன் கடலை கடந்து சென்றது. வந்த நாட்டில் அதை படித்தவர்கள் சொன்னார்கள், இது மனிதநேயம் சொல்லும் நூல். அவர்கள் அதை தங்கள் மொழியில் மொழிபெயர்த்தனர். வள்ளுவர் சொல்லும் ஒவ்வொரு குரலும் உலகம் முழுவதும் ஒளியை வீச ஆரம்பித்தது. அவன் குரல்கள் சின்ன சின்ன வீட்டிலும் பெரிய அரண்மனைகளிலும் வாசிக்கப்பட்டன. குரலின் ஆழம் ஒவ்வொரு தலைமுறையும் மீண்டும் காணும் ஒளி. ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது திருக்குறளில் சொல்லும் அன்பை நினைத்தாள். ஒரு பிள்ளை பள்ளியில் படிக்கும் பொழுது அவன் நண்பர்களுடன் நடப்பதை திருக்குறள் வழியில் நடத்தியான். ஒரு மன்னன் தன் அரசு செயல் பண்ணும் பொழுது திருக்குறளில் சொல்லும் நான், கருணை ஆகியவற்றை வழிகாட்டியாக எடுத்தான். இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் வள்ளுவரின் ஒளியை மீண்டும் மீண்டும் பார்த்தது. வள்ளுவரின் வாழ்வை கொண்டாடும் உலகம். நாடுகள் நாடுகளாய் திருவள்ளுவரை கொண்டாடின. அவன் சிலைகள் எழுந்தன. அவன் பெயரில் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், நூலகங்கள் நிறுவப்பட்டன. மக்கள் அவரை கடவுள் போன்றதாக மதிக்க ஆரம்பித்தனர். ஆனால் வள்ளுவரின் வார்த்தைகள் எப்போதும் நினைவு கூறின. நான் ஒளியை காட்டினேன், நீங்கள் அந்த ஒளியை உங்கள் வாழ்வில் நடத்துங்கள். அவனது ஒளி நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படும் ஒவ்வொரு அறச்செயலிலும் வாழ்ந்தது. அறத்தின் நித்தியம், வள்ளுவரின் உயிரின் நித்தியம். மக்கள் தினமும் திருக்குறளை ஓதினர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இவை மூன்றும் வாழ்க்கையின் முழுமை. வள்ளுவரின் உயிர் அவனது குரலில் வாழ்ந்தது. அவனது குரல் அவனை நித்தியமாக செய்தது. ஒவ்வொரு காலமும் வள்ளுவரை தேடி வந்து மீண்டும் காணும் ஒளி. ஒவ்வொரு தலைமுறையும் அவனது குரலில் புதிய அர்த்தத்தை காணும் துளி. அவன் உயிரின் நித்தியம், அவன் கூறிய உண்மை வாழ்வின் ஒளிதான்.